சிவகாசியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 6 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், வணக்கம். கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த 6 பேருடைய பின்னணி என்ன? விசாரணையில ஆவணங்கள் ஏதேனும் சிக்கியிருக்கின்றனவா? விவரம். நிச்சயமாக ராகப்பிரியா. அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்பு செங்கமலப்பட்டியில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிக்கும் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோத பட்டாசுகள் தயாரிப்பு நடைபெறுகிறதா அல்லது சட்டவிரோதமாக பட்டாசுகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவின் பேரில் மாவட்ட ஆட்சியர் சிவகாசி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பட்டாசு ஆலைகள் மற்றும் பட்டாசு கடைகள் சட்டவிரோதமாக பட்டாசுகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்ய காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவின் பேரில் இன்று காலை 6 மணி முதல் சிவகாசி உட்கோட்டத்திற்குட்பட்ட 4 காவல் ஆய்வாளர்கள் உட்பட 100 காவல்துறையினர் இன்று சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்ததில் சிவகாசி பைபாஸ் சாலையில் உள்ள ஒரு குடோனில் எந்த விதமான உரிய ஆவணமும் இன்றி சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறையினர் அங்கு இருந்த 2 பேரையும் அதேபோல் மற்றொரு இடத்தில் சட்டவிரோதம் பட்டாசுகளை பறிமுதல் செய்து அங்கு 4 பேர், மொத்தம் 6 பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த தொடர் ஆய்வு பணியானது தொடர்ந்து நடைபெறும் என்றும் சட்டவிரோத பட்டாசுகள் தயாரித்தாலோ சட்டவிரோதமாக பட்டாசுகள் பதுக்கி வைக்கப்பட்டாலோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி செந்தில். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.